Hello everyone, welcome back. Hope you are doing good. நாம் இன்னைக்கு நம்மளோட சீரிஸோட டே 2ல இருக்கோம். இந்த டே 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா conversational sentences பார்க்க போறோங்க. அண்ட் எந்த பேட்டர்ன்ல நம்ம பார்க்க போறோம்னா infinitives அப்படிங்கிற பேட்டர்ன்ல நம்ம பார்க்க போறோங்க. இந்த infinitives அப்படிங்கிறது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுங்க. இந்த infinitives அப்படிங்கிறது என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஒரு வேர்ப் எடுத்துட்டா அதுக்கு என்ன தமிழில் நமக்கு மீனிங் தருது அப்படிங்கிறத இந்த 3 வேர்ப்ஸை வச்சு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போது சே அப்படின்னா தமிழ் நம்ம என்ன சொல்வோம், சொல். அதுக்கப்புறம் வாக் அப்படின்னா தமிழில் நட அப்படிங்கிற அர்த்தம். இப்போ கம் அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் வரும், வான்னு அர்த்தம் வரும். இது வந்து ஜென்ரலான வேர்ப். இப்போ அதே இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது என்னன்னா அந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம டு அப்படிங்கிற வேர்டு சேர்த்துறது தான் இன்ஃபினிட்டிவ்ங்க. இப்போது டு சே அப்படின்னா நமக்கு என்ன நமக்கு மீனிங் தருதுன்னா சொல்ல. இப்போ மேலே வந்து வெறும் சே அப்படின்னா சொல், இங்கே கீழே வந்து இன்ஃபினிட்டினா டு சே அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் தருது, சொல்ல அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி வாக் முன்னாடி டு சேர்த்தி டு வாக் அப்படின்னா நமக்கு என்ன பொருள் தருது, நடக்க. மேலே நட அப்படின்னு பார்த்தோம், கீழே நடக்க அப்படிங்கிறது நமக்கு மீனிங் தருது. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே கம்மு கூட முன்னாடி நம்ம டூ அப்படிங்கிற வேர்டு சேர்த்தி இந்த டூ கம் அப்படிங்கிற இன்ஃபினிட்டி நம்ம யூஸ் பண்ணால் தமிழ் நமக்கு என்ன மீனிங் தருது, வர அப்படிங்கிற மீனிங் தருது. ஸோ இந்த சொல்ல, நடக்க, வர இதெல்லாம் தான் நமக்கு என்ன இங்கிலீஷில் நம்ம இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. And now I think so you are clear with infinitive. Let's get into some example sentences. இப்போ first example sentence என்ன அப்படின்னா, சாப்பாடு தயார் சாப்பிட வாங்க. சாப்பாடு தயார் சாப்பிட வாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, the meal is ready, come to eat. the meal is ready, come to eat. இங்கே வந்து நம்ம சாப்பிட அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அந்த சாப்பிட அப்படிங்கிறது தான் நம்ம டு ஈட் அப்படிங்கிற நம்ம இந்த இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவரை கொஞ்சம் இருக்க சொல்லுங்கள். அவரை கொஞ்சம் இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறத நாம் இங்கே வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, tell him to wait a little. tell him to wait a little. இங்கே வந்து நாம் இருக்க அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம to wait அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அவரை வெளியே நிற்க சொல்லுங்கள். அவரை வெளியே நிற்க சொல்லுங்கள் அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ask him to stand outside. ask him to stand outside. இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தமிழில் நிற்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அதுக்கு தான் நம்ம to stand அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். பால் குடிக்க அவளை அழைக்கவும். பால் குடிக்க அவளை அழைக்கவும் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கால் ஹர் டு ட்ரிங்க் மில்க். கால் ஹர் டு ட்ரிங்க் மில்க். இங்கே குடிக்க அப்படிங்கிறது தான் நம்ம டு ட்ரிங்க் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். கடையை பார்க்க செல்லுங்கள். கடையை பார்க்க செல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கோ டு see the shop. கோ டு see the shop. இங்கே வந்து பார்க்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு see யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சர்க்கரையை கொண்டு வர செல்லுங்கள். சர்க்கரையை கொண்டு வர செல்லுங்கள். இதை வந்து நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, கோ டு பிரிங் சுகர். கோ டு பிரிங் சுகர். இங்கே வந்து கொண்டு வர அப்படிங்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு பிரிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இந்த வேலையை செய்ய தயாராகி இருங்கள். இந்த வேலையை செய்ய தயாராக இருங்கள். இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், பி ரெடி டு டூ திஸ் ஒர்க். பி ரெடி டு டூ திஸ் ஒர்க். நீங்கள் வந்து செய்ய அப்படிங்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு டூ. ஓகே, கிளியராங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் வெளியே செல்ல தயாரா. நீங்கள் வெளியே செல்ல தயாரா அப்படிங்கிற இந்த கொஸ்டினை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஆர் யூ ரெடி டு கோ அவுட். ஆர் யூ ரெடி டு கோ அவுட். இங்கே வந்து செல்ல அப்படிங்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு கோ. ஓகே, செல்ல அப்படிங்கிறது தான் நம்ம டு கோ அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது படிக்க ஒரு பெரிய பாடம் இல்லையா. இதை படிக்க ஒரு பெரிய பாடம் இல்லையா அப்படிங்கிற இந்த கொஸ்டினை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, திஸ் இஸ் அ பிக் லெசன் டு ஸ்டடி. isn't it?
திஸ் இஸ் அ பிக் லெசன் டு ஸ்டடி isn't it அப்படின்னு நம்ம கேட்கணும். இங்கே வந்து படிக்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு ஸ்டடி. ஓகே, படிக்க அப்படிங்கிறது தான் டு ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்க்கலாம். ஒரு சிறிய கடிதம் எழுத வாருங்கள். ஒரு சிறிய கடிதம் எழுத வாருங்கள். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கம் டு ரைட் அ ஸ்மால் லெட்டர். கம் டு ரைட் அ ஸ்மால் லெட்டர். இங்கே வந்து எழுத அப்படிங்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு ரைட் அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் நம்ம இந்த சென்டென்ஸை கான்வர்சேஷனல் சென்டென்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் பார்க்கலாம். இந்த ப்ராக்டிக்கல் கான்வர்சேஷனில் ஒரு எல்டர் பிரதர் அண்ட் யங்கர் பிரதர், அதாவது ஒரு அண்ணாவும் தம்பியும் பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது எவ்வளோ இன்ஃபினிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த கான்வர்சேஷன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க. இப்போ எல்டர் பிரதர் வந்து என்ன சொல்கிறாங்க, தம்பி படிக்க போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம், லிட்டில் பிரதர் கோ டு ஸ்டடி. லிட்டில் பிரதர் கோ டு ஸ்டடி. இங்கே வந்து நம்ம படிக்க அப்படிங்கிறது தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு ஸ்டடி யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள். இப்போ வந்து எல்டர் பிரதர் சொல்கிறாங்க, சரி அண்ணா நீங்கள் கூட வாங்க. சரி அண்ணா நீங்கள் கூட வாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில், ஆல்ரைட் பிக் பிரதர் யூ கம் டு. ஆல்ரைட் பிக் பிரதர் யூ கம் டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எல்டர் பிரதர் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, இது படிக்க நல்ல புஸ்தகமா, இது படிக்க நல்ல புக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாங்கன்னா, இஸ் திஸ் அ குட் புக் டு ஸ்டடி. இஸ் திஸ் அ குட் புக் டு ஸ்டடி அப்படின்னு நம்ம கேட்குறோங்க. இங்கே வந்து படிக்க அப்படிங்கிறது தான் இங்கே டு ஸ்டடி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்னு பாருங்கள், எங்கள் பிரதர் தம்பி என்ன சொல்கிறான், ஆமாண்ணா இது வாசிக்க நல்லது. ஆமாண்ணா இந்த புக்கு வந்து வாசிக்க நல்லது அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஸ் பிரதர் திஸ் இஸ் குட் டு ரீட். எஸ் பிரதர் திஸ் இஸ் குட் டு ரீட். இங்கே வந்து வாசிக்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு ரீட் அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டி நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டுன்னு பாருங்கள், எங்கள் பிரதர் சொல்கிறாங்க என்ன பார்க்க, எல்டர் பிரதர் சொல்கிறாங்க என்ன பார்க்க அப்புறம் வா. எல்டர் பிரதர் வந்து என்னை பார்க்க நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், கம் டு see me afterwards. கம் டு see me afterwards. இங்கே வந்து பார்க்க அப்படிங்கிறது தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு see யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எங்கள் பிரதர் தம்பி சொல்கிறான், ஏன் இப்போ இல்லையா, ஏன் இப்போ இல்லையா அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், why not now. why not now அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாரு, அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தம்பி திரும்ப திரும்ப பேசாதே, உன் பாடம் தயார் செய்ய போ அப்படிங்கிறாரு. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், பிரதர் டோன்ட் கீப் ஆன் டாக்கிங் கோ டு ப்ரிப்பேர் யோர் லெசன். பிரதர் டோன்ட் கீப் ஆன் டாக்கிங் கோ டு ப்ரிப்பேர் யோர் லெசன் அப்படிங்கிறாருங்க. இங்கே வந்து தயார் செய்ய அப்படிங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டு ப்ரிப்பேர் அப்படிங்கிற இந்த இன்ஃபினிட்டிவ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து தம்பி என்ன சொல்கிறாரு, சரி அண்ணா போயிட்டு வரேன். சரி அண்ணா போயிட்டு வரேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம், ஆல்ரைட் பிரதர் குட் பை. ஆல்ரைட் பிரதர் குட் பை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட கான்வர்சேஷனை இதோடு முடிக்கிறாங்க. சரிங்களா, இப்போது இந்த ப்ராக்டிக்கல் கான்வர்சேஷன் மூலிமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ தூரம் முக்கியமானது, யூஸ்ஃபுல்லானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு என்னன்னா, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, நீங்கள் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நாம் இந்த உங்களுக்கு தந்திருக்கிற இந்த 6 சென்டென்சஸ் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, இது தூங்க நல்ல இடம். செகண்ட் ஒன் வந்து இது உட்கார நல்ல இடம். நெக்ஸ்ட் வந்து இது சாப்பிட நல்ல இடம். நெக்ஸ்ட் வந்து வெளியே நடக்க போங்க. அதுக்கப்புறம் புஸ்தகம் படிக்க போங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னா, பாடம் கேட்க போங்க. இந்த 6 சென்டென்ஸையுமே நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.